ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. வாட்ஸ்அப்பில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நிறையவே புதுசான ஃபீச்சர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. ஸோ இப்போ இதுலேயுமே வந்து முக்கியமாக ரிலீஸ் பண்ண ஒரு ஃபீச்சர் தான் வாட்ஸ்அப் சேனல்ஸ் அப்படின்ற ஒரு ஃபீச்சர். ஸோ இந்த வாட்ஸ்அப் சேனல் அப்படின்ற ஃபீச்சர் வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் ஆப்பை வந்து அப்டேட் பண்ணியிருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த சேனல்ஸை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி வந்து ஒரு சேனலுக்கு அட் ஆகிறது அப்படின்றது தெரியாமல் இருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து வாட்ஸ்அப் சேனலை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஒரு சேனலுக்கு வந்து அட் ஆகிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து வாட்ஸ்அப் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் அப்டேட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சேனல்ஸ் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் ஒன்று உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் உங்களுக்குமே சேனல் ஒன்று, அதாவது உங்களுக்கு தனியாக ஒரு சேனல் ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ண விரும்புவீங்களா இருந்துச்சுன்னா உங்களால் இந்த சேனல்ஸ் அப்படின்றதுக்கு கீழே ப்ளஸ் மார்க்கை கிளிக் பண்ணி உங்களால் கிரியேட் சேனல் அப்படின்றத யூஸ் பண்ணி ஒரு சேனல் ஒன்று க்ரியேட் பண்ண முடியும். இல்லாட்டி நீங்கள் ஏதாவது சேனல்ஸ்க்கு வந்து அட் ஆக விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சேனல்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கீழே ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது உங்களுக்கு ஃபைன் சேனல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று ஷோ ஆகும். ஸோ இதில் சி ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே வந்து இந்த இடத்துல ஹோல் அப்படின்றது சொல்லி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் மோஸ்ட் ஆக்டிவ், பாப்புலர், நியூ, இந்த மாதிரி உங்கள் கண்ட்ரி நேம் கொடுத்து இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ இதில் வந்து மோஸ்ட் ஆக்டிவ் அப்படின்றத கிளிக் பண்ணலாம். இல்லாட்டி வந்து ஓல் அப்படின்றத கொடுத்து உங்களால் ஒரு சேனல் நேமை கொடுத்து அந்த சேனல் நேமை சர்ச் பண்ணியுமே எடுக்க முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்ற ஒரு சேனல் ஒன்று இருக்குது. ஸோ அந்த சேனல் நான் கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஃபாலோ அப்படின்றத கொடுப்பேன் இருந்துச்சுன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து வர லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நம்மளால் ஈஸியாக வந்து இந்த வாட்ஸ்அப் சேனலை யூஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல டிக் மார்க் ஒன்று பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அந்த சேனலுக்கு வந்து நம்ம அட் ஆகியிருக்கோம். ஸோ இப்போ வந்து அவங்க கொடுக்குற லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வந்து இந்த இடத்துல அப்டேட்ஸ் அப்படின்றதுல ஷோ ஆகும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம ஜாயின் ஆகின அந்த சேனல்ஸில் வர்ற அப்டேட்ஸை வந்து நம்மளால் ஈஸியாக வந்து பார்த்துக்க முடியும். ஸோ நம்ம அப்டேட்ஸ் போனதுக்கு அப்புறமா அந்த சேனல் நேம் ஷோ ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணியுமே வந்து உள்ளே போயிட்டு அவங்க கொடுத்துருக்க லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்க முடியும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு வாட்ஸ்அப் சேனல்ஸுக்கு வந்து அட் ஆகி அதை வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.